ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர், பேச்சாளர், செயற்பாட்டாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். இப்போது ஹத்ராஸ், மணிப்பூர் போன்ற பகுதிகளுக்கு ராகுல் சென்றிருக்கிறார். ஏற்கனவே மணிப்பூர் சம்பவம் நடந்தபோது உடனடியாக அங்கு சென்றார். அங்குள்ள பெண்களிடம் ஆறுதல் கூறினார். இப்போது எதிர்க்கட்சி தலைவரானதற்கு பிறகு முதன்முறையாக ராகுல் காந்தி சென்றிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் மக்கள் பாதிக்கப்பட்டோர் மத்தியில் ராகுல் காந்தி இருக்கிறாரு. ஆனால் பிரதமர் பாருங்க வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு புறம் வலதுசாரிகள் அவர் அங்கே போயிருக்காருன்னா அமெரிக்காவே உற்று நோக்குது, உக்ரைன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண தான் அவர் அங்கே போயிருக்கிறாருங்கிற மாதிரி வலதுசாரிகள் பேசுகிறாங்க. புதினோட மோடியோட பேச்சு, புதின் மோடி பேச்சு ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செய்திகளாக ஊகங்களாக பரப்புகிறாங்க. நீங்கள் இந்த இருவருடைய பயணங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாதிக்கப்பட்ட மக்களோடு ராகுலும் எப்போதும் போல பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்தோ நாடு குறித்தோ கவலைப்படாமல் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் மோடி திருப்பி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். துவக்கத்திலிருந்து இந்த மணிப்பூர் விவகாரத்தினுடைய பிரதான குற்றவாளி யார் என்று கேட்டால் மோடி தான். உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று உக்ரைனுடைய பிரச்சனை குறித்தெல்லாம் அவர் சமாதானம் செய்து வைக்கிற வேலையை அவர் செய்வார் என்றே நாம் வைத்துக் கொள்வோம். அவருக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா, இல்ல அவர் அதை செய்ய முடியுமா முடியாதா, அந்த டிபேட்டுக்குள்ளேயே நம்ம போக தேவையில்லை. அவர் சர்வ வல்லமை பொருந்தி இருக்கிற தலைவர் என்றே நாம் வைத்துக் கொள்வோம். ஏன்னா அவர் தெய்வத்தின் குழந்தை அல்லவா. உங்களைப் போல என்னை போல 10 மாதம் மடி சுமந்து பெற்றெடுத்திருக்கிற மனிதர்கள் அல்ல அவர். அவர் தெய்வத்தினுடைய குழந்தை. எனவே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஆளுமை இருப்பதாகவே நாம் வைத்துக் கொள்வோம். நம்ம இப்ப பொதுமக்கள் பிரச்சனைன்னு வந்துட்டா தெய்வத்துக்கிட்ட தானே போய் நிக்கிறாங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறவர்கள் போய் நிக்கிறாங்க. ஆனா இங்க தெய்வம் தன்னுடைய ஆசியை எப்போதும் அயல் நாட்டுக்கே தருகிறதே, உள்நாட்டுக்கு தருவதில்லையே ஏன் என்கிற கேள்வி இப்போது நாட்டு மக்களிடத்தில் இயல்பாக எழும் தானே. உள்நாட்டு மக்களுக்கும் நீங்கள் ஆசி கொடுக்க வேண்டும் அல்லவா, ஏன் கொடுக்கவில்லை என்கிற கேள்வி. ராகுல் காந்தி துவக்கத்திலிருந்தே மணிப்பூர் விவகாரத்துல ரொம்ப கன்சர்னா இருக்காரு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு. இன்றைக்கு காலையில் கூட ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒன்றிய அமைச்சர் ஒருவர் பேசுகிறார், ராகுல் அரசியல் செய்வதற்காகவே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார், இது ஒரு மலிவான அரசியல் என்று பேசுகிறார். இது என்ன மலிவான அரசியல்? பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் போய் நிற்பதுதானே சார் ஒரு தலைவனுடைய பிரதான பணி, தலையாய பணி. அதற்காகத்தானே இந்த பொது வாழ்வுக்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் வருகிறார்கள். கஷ்டப்படுகிற ஏழைகளாக இருக்கிற ஏதிலிகளாக இருக்கிறவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கம். அந்த வேலையை அவர் செய்கிறார். நேற்றைக்கு மணிப்பூர் சென்று விட்டு ராகுல் காந்தியினுடைய எக்ஸ் பதிவை நான் பார்க்க நேர்ந்தது. அவர் பதிவிட்டிருந்த எக்ஸ் பதிவை. எந்த விதமான மாற்றங்களும் இதுவரை நிகழவில்லை, அப்படியேதான் இருக்கிறது மணிப்பூர். நான் பிரச்சனைக்குரிய காலத்தில் வருகிற போது எப்படி மணிப்பூர் இருந்ததோ அதே நிலைதான் இப்போதும் தொடர்கிறது. என்ன ஒன்று, மக்கள் கொஞ்சம் அமருவதற்கு இடம் கிடைத்திருக்கிறது, அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒன்றுதானே தவிர மற்ற எந்த விடயத்திலும் அவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றமோ ஏற்றமோ இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்கிற செய்தியை எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் நாட்டு மக்களுக்கு. அப்போ எதிர்க்கட்சி தலைவர் கவலையோடு பகிர்ந்து கொள்கிற செய்தி யாருக்கு என்று கேட்டால் ஆளுகிற ஒன்றிய அரசுக்குத்தானே அந்த செய்தியை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அதுதானே அவருடைய பணி, அந்த வேலையைத்தானே அவர் செய்கிறார். அதற்கு குறைந்தபட்ச செவிமடுக்கிற வேலையாவது மோடி செய்தாரா என்று கேட்டால் இல்லை. ஏன் நீங்க மணிப்பூரை திட்டமிட்டு நீங்க புறக்கணிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நோக்கம் மணிப்பூரை புறக்கணிப்பதன் மூலமாக? காரணம், அரச பயங்கரவாதத்தை நீங்களே முன்னின்று நடத்தியதனுடைய விளைவு. அந்த மக்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள் என்கிற அந்த ஒரு ஆதங்கம், அந்த மக்கள் உங்களை நம்பவில்லையே என்கிற உங்களுக்கே இயல்பாக இருக்கக்கூடிய வெறுப்புணர்வு, இவற்றை அந்த மணிப்பூர் மக்கள் மீது காட்டுகிறார். அது ஒன்றை தவிர வேற என்ன சார் காரணம்? தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்தார் சார் மோடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு. மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போகவில்லையே. ஏன் போகவில்லை நீங்கள் மணிப்பூருக்கு? மணிப்பூரில் போட்டியிடுவதிலிருந்து கூட நீங்கள் விலகிக் கொள்கிற நிலையை கூட கையில் எடுத்தீர்கள். அப்படி என்று சொன்னால் வாக்குகளே உங்களுக்கு தேவையில்லை என்று அந்த மக்களை ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு அந்த மக்களின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் என்ன என்கிற கேள்வி இயல்பாக எழும் தானே. ஆனா ராகுல் காந்தி தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா, முதல்ல பாரத் ஜோடோ யாத்ரா புறப்பட்டாரா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை. அடுத்து பாரத் நியாயா யாத்ரா என்று நீதி கேட்டு ஒரு நெடும் பயணத்தை மணிப்பூர் மண்ணிலிருந்து தான் துவங்கினார். மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு போனார்.
மகாராஷ்டிராவுல ஒரு ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி ஏக்நாத் சிண்டேவை அரியணையில் ஏற்றியதை எக்ஸ்போஸ் பண்ணணும். இங்கே ஒரு அரச பயங்கரவாதத்தின் மூலமாக மக்களை அகதிகளாக தங்களுடைய வாழ்விடங்களிலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோன்மை இந்த அரசு எந்த அளவுக்கு மோசமாக செய்திருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக ஏற்கனவே அவர் போனார். இப்போது கூட அவர் இந்த அரசை எச்சரிப்பதற்காகத்தான் போயிருக்கிறார் என்றுதான் புரிந்து கொள்கிறேன். இதில் அரசியல் செய்வதற்கெல்லாம் எதுவுமே இல்லை. அரசியல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் இருக்கிறார். வழக்கம் போல மோடி இது குறித்தெல்லாம் சிந்திக்க நான் என்ன கேட்கிறேன்னா, அரசியல் செய்வதாகவே வச்சுக்கோமே. அரசியல் கட்சி அரசியல் செய்வதற்குத்தான சார் களத்துல இருக்காங்க. அவர்கள் அரசியல் செய்வதாகவே இருக்கட்டும். நீங்க என்ன செய்தீங்க? நீங்க ஏன் அந்த அரசியலை செய்யல? நீங்க ஆளுகிற அரசு தானே. நீங்க அந்த அரசியலை கையில் எடுங்களேன். நீங்க அந்த மணிப்பூர் மக்களுக்கு வாழ்வில் ஒளியேற்றுங்களேன். அந்த மக்களை ஒரு சமாதானமான சூழலுக்கு இட்டு செல்லுங்களேன். ஏன் செல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ குறையை உங்களிடத்திலே வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை குறை சொல்லிக் கொண்டிருப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லாத செயல். மீண்டும் மீண்டும் ராகுல் மக்களுக்கான தலைவராகவே தன்னை தகவமைத்துக் கொள்கிறார். மோடி மக்களிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டார் என்பதைத்தான் அவருடைய ரஷ்ய பயணம் உணர்த்தி இருக்கிறது. ரஷ்ய பயணம் உணர்த்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக அவங்களுடைய பார்வை. இந்த இந்திய துணைக்கண்ட அரசியலை உணர்ந்தவராக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வலதுசாரிகள் சர்வதேச அரசியல் நோக்கில் எப்படி பார்க்குறாங்கன்னா, உக்ரைன் பிரச்சனையை தீர்த்துருவார், அமெரிக்கா உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு, ரஷ்யாவுக்கு போயிருக்காரே மோடி என்ன செய்ய போகிறாருன்னு அமெரிக்கா தங்களுடைய பனிப்போர் நாடான ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாருன்னு அமெரிக்கா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப கீன் வாட்ச் அப்படிங்கிற மாதிரியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. உக்ரைன் பிரச்சனையெல்லாம் பேசி தீர்த்துருவாருங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க அப்படி பார்க்குறாங்களே. நீங்கள் மணிப்பூர் இந்தியா அந்த ரேஞ்சுக்கு யோசிக்கிறீங்க, அவங்க அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா அந்த ரேஞ்சில் பார்க்குறாங்க. அந்த டிஸ்பியூட்டெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? எங்க ஊர் பக்கம் ஒரு சொல்லாடல் சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானான்னு. அந்த மாதிரி தான் நீங்க உள்நாட்டில் உங்களுடைய கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியல. இங்க இருக்கக்கூடிய கூட்டணிகளினுடைய பிரச்சனையை நீங்க தீர்க்க முடியல. பேசி சுமூகமான ஒரு முடிவை எட்ட முடியல. சபாநாயகரை தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பதற்கு நீங்க நாமினேஷனை கொடுத்துட்டு முன்மொழிஞ்சிட்டு தேர்தல் நடத்துவதற்கு பயந்து அறிவிப்பு வெளியிடுறீங்க. சபாநாயகர் தேர்வு நடத்தல, சபாநாயகர் அறிவிப்பு வெளியிட்டீங்க தற்காலிக சபாநாயகர் மூலமா. நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டா பதில் சொல்வதற்கு கூட திராணியற்ற ஒரு பிரதமராக இந்த பிரதமர் இருக்கிறார். எதிர்கட்சிகளை கண்டு அஞ்சி நடுங்குகிறார். முதல் முறையாக எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்வதற்கு கூட தயக்கமோடு அந்த நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் கையில் எடுக்கிறார். ஏன்னா எதிர்கட்சியை அவர் 10 வருஷம் பார்க்கல. இப்பதான் முதல்ல பாக்குறாரு. எதிர்கட்சி அந்தஸ்து படைத்திருக்கிற ஒரு எதிர்கட்சியை என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. கூட்டணிய 10 வருஷம் பார்க்கல அவரு. இப்பதான் முதலாக என்டிஏ கூட்டணினா எப்படி இருக்கும், அதுல யார் யார் இருப்பாங்கிறதே இப்பதான் பாக்குறாரு. கருப்பா சகப்பா, உயரமா இருக்குமா குள்ளமா இருக்குமா, இதெல்லாம் எதுவும் அவருக்கு தெரியாது. தனி பெரும்பான்மையோடு இருந்தவர். இவற்றையெல்லாம் எப்படி கடப்பது, எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருப்பவருக்கு உலக பிரச்சனைகளை தீர்க்கிற வல்லமை இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் அறிவு இல்லை என்று சொல்வதா, அல்லது தெரிந்து கொண்டே மக்களிடத்திலே தவறான செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள் என்று சொல்வதா? இவர் போய் சார் ரிஷி சுனக்கோடு நட்பு பாராட்டுவதாக ரிஷி சுனக்கோடு ஒரு வலதுசாரி அரசியலை கையில் எடுக்க முயற்சி பண்ணார். ரிஷி சுனக்குடைய நிலைமை இன்னைக்கு என்ன, எங்க இருக்காரு ரிஷி சுனக் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக போய் ஓட்டு கேட்டாரு. எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இவர் உலக பிரச்சனைகளை தீர்க்க போறார்ல, இவர் எங்கெல்லாம் போய் பிரச்சனைகளை தீர்க்கிறேன்னு போறாரோ அங்கெல்லாம் இருக்கிறவன் காலி ஆயிடுவாங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். ட்ரம்ப்புக்கு போய் ஒரு சர்வதேச அளவில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளருக்கு அல்லது அதிபர் வேட்பாளருக்கு தேர்தலில் இன்னொரு நாட்டினுடைய பிரதமர் வாக்கு கேட்டது இதுவரைக்கும் உலக சரித்திரத்திலே அப்படி இல்லை. யாரும் அப்படி வாக்கு கேட்டதே இல்லை. சர்வதேச விதிகள் அதற்கு இடம் கொடுக்கல. இல்லைன்னா நீங்க உங்களுக்கு இருக்கிற நட்பை பயன்படுத்தி எல்லாரையும் அழைச்சிட்டு ஓட்டு கேட்கக்கூடிய ராகுல் காந்திக்கு நட்பு இல்லையா? ராகுல் காந்தி அதை செய்ய முடியாதா? ஏன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை செய்ய முடியாதா? எத்தனையோ வளைகுடா நாடுகளோடு நெருக்கமாக இருந்து அன்பு பாராட்டுகிற இடத்தில் இருக்கிறாரு, அதை செய்ய முடியாதா? நிச்சயமாக செய்ய முடியும். ஆனா அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு சட்டம் அனுமதிக்காது. சர்வதேச சட்டம் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு நாட்டினுடைய தேர்தலில் போய் இன்னொரு நாட்டினுடைய அதிகார மையங்கள் தலையிடக்கூடாது. ஆனா அதை பிரேக் பண்ணி இவர் போய் ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்டாரு. இவர் போய் ட்ரம்ப்புக்கு ஓட்டு கேட்டது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டான் அங்க இருக்கிறவன். அதனாலதான் ட்ரம்ப் வீட்டுக்கு போனாரு. இப்ப என்ன நிலைமை, நீங்க இப்ப உக்ரைனுடைய பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்காக போயிருக்கிறீங்க அப்படின்னே வச்சுக்குவோம். நீங்க வேணா பாருங்க, இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினார்னா அந்த பிரச்சனை வேறு ஒரு கோணத்துக்கு போய்விடும். ஏன்னா இவருக்கு
தலைமை பண்பு என்பதே கிஞ்சித்தும் கிடையாதுங்கிறத நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். அவருக்கு ஒரு தலை சிறந்த தலைமை பண்பு இருக்கும் என்று சொன்னால் அவர் இப்படியெல்லாம் ஒரு அரசை அலங்கோலமாக நடத்தி இருக்க மாட்டார் சார். வாஜ்பாய் இடத்துல அந்த தலைமை பண்பு இருந்தது. அவர் விமர்சிக்கப்பட வேண்டிய நபர் தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர் ஏற்றுக்கொண்டிருந்த சித்தாந்தம் வலதுசாரி சித்தாந்தமாக இருந்தாலும் வாஜ்பாய் இடத்திலே ஒரு தலைமை பண்பு, எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு போக்கு, யாரிடத்திலே எதை சொல்லி எப்படி சமாதானம் செய்ய வேண்டும் என்கிற யுக்தி அவரிடத்திலே இருந்தது. அதனால்தான் அவரால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக உள்நாட்டுக்குள் கையாள முடிந்தது. 107 அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்கினவங்க சார் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி என்கிற ஒரு தலைவரால் தான் வங்கதேசம் என்கிற ஒரு நாட்டை உருவாக்க முடிந்தது. நீங்க அந்த மாதிரி ஏதாவது செய்கிற வல்லமை பெற்றிருக்கிறீங்களா? ஏதாவது அணிசேரா நாடுகள் உங்களை தலைமை ஏற்கிறதுக்கு அழைக்கிறாங்களா? அணிசேரா நாடுகள் உங்களை சேர்த்துக்கிறதுக்கு முதல்ல தயாரா இருக்கிறாங்களா? அதனால இது எதுவுமே இல்லாத, எந்த அடிப்படை தகுதியும் இல்லாத மோடி வெறுமனே ஒரு இந்திய பிரதமர் என்கிற அடையாளத்தோடு மட்டுமே உலகம் சுற்றி கொண்டிருக்கிறார். இத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார்ல சார், இத்தனை அதிபர்களை சந்திச்சிருக்கிறார்ல, அதன் மூலம் ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை? முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் போறார்ல, சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டார், அமீரகத்துக்கு பயணம் மேற்கொண்டார். விமான நிலையத்தினுடைய வாயிலே நின்றுகிட்டு எவ்வளவு செஞ்சிருக்கிறோம்னு சொன்னாரா இல்லையா? என்னென்ன முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரா இல்லையா? மோடி எத்தனை நாடுக்கு போயிருக்காரு? நீங்க உலக வரைபடத்துல பப்புவா நியூகினியாங்கிற நாடை நீங்க பாத்திருக்கீங்களா? நான் பார்த்ததே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. இதுக்கிட்ட எனக்கு ரொம்ப வரலாற்றின் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. ஜியாகிரபிக்கலா நான் நிறைய செய்தியை கற்று அறிஞ்சுக்கணும்னு நினைச்சு ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய ஆள் தான். எனக்கு பப்புவா நியூகினியாங்கிற நாடு இருக்கிறதே தெரியாது. மோடி போன பிறகுதான் தெரியும். உலக வரைபடத்துல எங்க இருக்குன்னே தெரியாத நாட்டுக்கெல்லாம் மோடி போயிட்டு வந்துட்டார். அந்த நாட்டுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்களா? வந்ததன் மூலமாக இந்தியாவுக்கு நேர்ந்த நன்மை என்ன? நீங்க அது குறித்து பேசி இருக்கீங்களா? அது குறித்து இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லி இருக்கிறீங்களா? என்ன செய்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லை. வெறுமனே நீங்க டூர் கிளம்பி போறீங்க. இந்த இன்ப சுற்றுலான்னு கிளம்புவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஒரு இன்ப சுற்றுலா கிளம்பி போகக்கூடிய நபராகத்தான் மோடி எப்போதுமே இருந்திருக்கிறார். அவரால் எந்த பிரச்சனையும் பேசி தீர்க்கிற வல்லமை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான தலைமை பண்பும் அவரிடத்திலே இல்லை. இப்போது போயிருப்பதும் இன்ப சுற்றுலா தான். அதில் எந்த விதமான பயனும் எந்த நாட்டுக்கும் அமைய போதில்லை. இந்தியாவுக்கு தான் பயன் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை ரஷ்யாவுக்கு ஏதாவது பயன் அமைஞ்சா கூட நம்ம மகிழ்ச்சி அடையலாம். நம்ம பிரதமரால ரஷ்யாவுக்கு ஒரு நன்மை கிடைச்சிருக்குப்பா, நன்மை கிடைச்சிருக்குது, அந்த நாட்டுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி அடையலாம். உக்ரைனுக்கு ஏதாவது கிடைச்சிருமா? அப்படி கிடைச்சாலும் மகிழ்ச்சி அடையலாம். அதெல்லாம் இவருக்கு இந்த நாட்டுக்கே எதையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது சார். அவர் எப்படி அந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும்? உன்னுடைய நாட்டுக்கே நீ நல்லது செய்கிற நிலையில் நீ இல்லையே, உன்னுடைய கட்சிக்கு நல்லது செய்கிற நிலையில் நீ இல்லையே, எப்படி நீ இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனையை பேசி தீர்க்கிற இடத்துக்கு இருப்ப? எனவே அதெல்லாம் அவரால் செய்ய முடியாது. வெறுமனே இவர்கள் எப்போதும் போல ஒரு ஊதி பெரிதாக்குகிற பிம்பமாக மோடியை வைத்துக் கொண்டு ஊதி கொண்டே இருக்கிறார்கள். நிச்சயமாக அது வெடித்து விடும் ஒரு நாள் என்கிற செய்தி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. புதினை கட்டிப்பிடித்ததை தவிர்த்து வேற ஒன்றும் நடந்திருக்காது. ரஷ்யாலையும் உக்ரைன்லையும் இந்தியாலையும் இந்த சம்பவத்தால் புதினை போய் மாறி மாறி கட்டிப்பிடிச்சிக்க வேண்டியதா ரெண்டு பேரும். நீங்கள் எங்கள் அதிபர், நீங்கள் எங்கள் அதிபர் அப்படிங்கிற மாதிரி தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறீங்க. பாலஸ்தீனத்துக்கு போகல மோடி, போக மாட்டார் என்ன பாலஸ்தீனத்துக்கு? அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்போதுமே உலகம் முழுமைக்கும் வரலாற்றில் இருக்கிற பாசிசவாதிகள் எப்போதுமே ஒடுக்கப்பட்டோர் பக்கம் நின்றதே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பெரியார் பாலஸ்தீனம் குறித்து பேசி இருக்கிறார். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குடியரசு இதழில் எழுதியிருக்கிறார். நீங்க நல்லா வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தா அந்த செய்தி தெரியும். காரணம் என்னன்னா, எப்போதுமே ஒடுக்கப்பட்டவர்களோடு இருக்கணும் சார். பெரியாரிடத்துல இருந்த பார்வை தமிழுக்கு மட்டுமான பார்வை அல்ல, திராவிட நாட்டுக்கு மட்டுமான பார்வை அல்ல, இந்தியாவுக்கு மட்டுமான பார்வை அல்ல, உலகம் முழுமைக்குமான பார்வை. உலகில் யாரெல்லாம் வஞ்சிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற இடத்தில் நாம் இருக்க வேண்டும்னு பேசியவர் பெரியார், இயங்கியவர் பெரியார். எனவே அவரால் பாலஸ்தீனத்தில் ஒடுக்கப்படுகிற முஸ்லிம்கள் குறித்தும் பேச முடிந்தது, பாலஸ்தீனத்தில் ஒடுக்கப்படுகிற பாலஸ்தீனிகள் குறித்தும் பேச முடிந்தது, பர்மாவிலே தாக்கப்படுகிற தமிழர்கள் குறித்தும் அவரால் பேச முடிந்தது, இலங்கையிலே அங்கே கீழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிற தமிழர்களினுடைய 2ஆம் தர வாழ்வு குறித்தும் அவரால் சிந்திக்க முடிந்தது. யாரால் இதை செய்ய முடியும்னா, தத்துவார்த்த ரீதியாக ஜனநாயகத்தை உள்வாங்கிய ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். மோடி தத்துவார்த்த ரீதியாகவும் ஜனநாயகத்தை உள்வாங்கியவர் அல்ல, அதே நேரத்தில் இயங்கியலாகவும் ஜனநாயகத்தோடு அவர் இயங்குகிறவர் அல்ல. நான் தான் சொல்றேன் சார், அவர் எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றம் அமைய வேண்டும்னு எதிர்பார்த்தவர். நான் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை ஒப்பிட்டு சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த 40 தொகுதி வெற்றி பெற்றதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழருக்கு கடிதம் எழுதினார்.
அந்த கடிதத்துல ரொம்ப அழகா சொன்னார். அவர் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதின்றதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இவரை விட ஒரு தலை சிறந்த ஜனநாயகவாதியாக இவருடைய தந்தையார் கலைஞர் இருந்தார். ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது சார். அந்த கூட்டணி அமைந்து தோல்வியை தழுவினார் கலைஞர். அதுக்கு யார் காரணம் என்பதெல்லாம் கலைஞருக்கு நன்றாக தெரியும். இன்னொன்று, உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த செய்தி கலைஞருக்கு தெரியாதா? இப்போது நடைபெறுகிற தேர்தல் தான், நடைபெற்று முடிந்த தேர்தல் தான் நம்முடைய வாழ்நாளினுடைய கடைசி தேர்தல் என்று நிச்சயமாக கலைஞருக்கு தெரியும். இனி தேர்தலில் நாம் போட்டியிட போவதற்கான வாய்ப்பும் இல்லை. நாம் முதலமைச்சராகவும் ஆக முடியாது. கடைசி காலத்தில் நாம் முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்பை இழந்துட்டோம்னு தெரியும். பத்திரிகையாளர்கள் அண்ணா அறிவாலயத்துல கேட்டாங்க கலைஞர்கிட்ட, இந்த தேர்தலை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு. எல்லாவற்றையும் மறந்து விட்டு கலைஞர் சொன்னாரு, பொதுவுடைமை இயக்க தோழர்கள் இல்லாத சட்டமன்றம் அமையப்பட்டது வெறுமையாக இருக்கிறதுன்னு சொன்னார் கலைஞர். அதுதான் கலைஞர். தனக்கு அந்த வாய்ப்பு இல்ல. 52 திமுக நிக்கல. ஆனா அப்பயும் கம்யூனிஸ்ட் இருந்தது. கம்யூனிஸ்ட் இல்லாத சட்டமன்றமே கிடையாது தமிழ்நாட்டுல. ஆனா அப்படிப்பட்ட நிலையில கம்யூனிஸ்டுகளே சேர்ந்து கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கிட்டீங்களாப்பா. எனக்கு அதுதான் தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணார். முதலமைச்சர் எழுதினார் சார் கடிதத்துல, 40க்கு 40 வெற்றி வாகை சூடி இருக்கிறோம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கு மேலாக நாம் வெற்றி பெறணும்னு பேசினாரு. அவர் நினைச்சிருந்தா 234க்கு 234, 40க்கு 40 எப்படி ஜெயிச்சோமோ அது மாதிரி 234க்கு 234 ஜெயிக்கலாம்னு பேச முடியும் தானே? ஏன் பேச முடியாதா? எழுத முடியாதா? ஆனா அவர் ஜனநாயகவாதி. அதனால்தான் அந்த 34 இடங்களாவது அதிமுகவுக்கு கிடைக்கட்டும்னு நினைச்சாரு. 200 இடங்களில் வெற்றி வாகை சூட வேண்டும்னு அவர் கடிதம் எழுதினாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனநாயகவாதியால் தான் அப்படி சிந்திக்க முடியும். ஒரு ஜனநாயக கோட்பாட்டை உள்வாங்கியவர்களால் தான் அப்படி பேச முடியும். இவர் எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றம் அமையும்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி இவர் ஜனநாயகவாதியா இருப்பாரு? அப்புறம் எப்படி இவருக்கு கருணை வரும்? அதுக்கப்புறம் எப்படி மனிதாபிமானம் இருக்கும் அவர்கிட்ட? எதுவுமே கிடையாத ஒரு மனிதர். அதனால் பாதிக்கப்பட்ட எந்த நாட்டுக்கும் அவர் துணையாக நிற்க மாட்டார். பாதிக்கப்பட்ட எந்த நாட்டுக்கும் அவர் போவதற்கான சிந்தனையும் அவரிடத்திலே வராது. அவருக்கு அதிகார மையங்களாக இருப்பவர்களோடு நட்பு வச்சு, நம்ம ஊர்ல சில பேர் இருப்பாங்க, கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிட்ட பிறகு எனக்கு சொந்தக்காரமா. அவர் யார் தெரியுங்களா? எங்க மாமாவோட சித்தப்பாவோட அண்ணனுக்கு பெரியப்பாவுக்கு பங்காளினே அப்படிமா. யாருன்னு பார்த்தா அவர் ஒரு அமைச்சரா இருப்பார். திடீர்னு சொல்லுவான், முந்தானத்து வரைக்கும் சும்மா இருப்பான். அது மாதிரி இவர் ரஷ்யாவினுடைய அதிகார மையம் என்று சொன்னால் ரஷ்யாவினுடைய அதிபருக்கு இவர் நண்பராக இருப்பார். அமெரிக்க அதிகார மையம் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய அதிபருக்கு இவர் நண்பராக இருப்பார். அமீரகம் தான் மிகப்பெரிய பொருளாதார முதலீடுகளை கொண்டு போய் மற்ற நாடுகளுக்கு சேர்க்கிறது. அங்கே வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய கூட்டாளிகளான அம்பானி அதானிகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும்னா துபாயோட ஷேக்கை போய் கட்டி பிடிச்சிடுவாரு. அப்பெல்லாம் அவருக்கு முஸ்லீம்கள் மீது எந்த பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி வேற ஒரு நாட்டோடு அவர்களுக்கு வியாபார தொடர்பு ஏற்படுத்திட வேண்டும், அவர்களுடைய கூட்டாளிகளுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும்னா அந்த நாட்டோடு போய் நட்பு பாராட்டுவார். இதுவரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு எந்த தேவையும் மோடிக்கு ஏற்படவில்லை, அம்பானிக்கும் அதானிக்கும் ஏற்படவில்லை. எனவே பாலஸ்தீனத்தோடு இன்னும் உறவாடுவதற்கு அவர்கள் தயாராகவில்லை. அதை விட ஒருபடி மேல பாலஸ்தீனம் ஒடுக்கப்படுகிற இளம் மக்களினுடைய நாடாக இருக்கிறது. ஒடுக்கப்படுகிற மக்களோடு எப்போதும் இருக்க மாட்டார் மோடி. எனவே அவர் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் சொல்கிறேன். மணிப்பூருக்கு ராகுல் போகிறார் அப்படின்னு சொல்கின்ற செய்தியில் அண்மையாக அனுமன் கோவிலுக்கு ராகுல் காந்தி சென்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்கள் ஒரு பெரியாரிஸ்டாக ராகுல் காந்தியை உங்களை போன்ற பெரியாரியர்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில். ஏற்கனவே ஒரு முறை குஜராத்தில் ஒரு கோவிலுக்கு செல்லும்போது தன்னுடைய பார்ப்பன சாதியின் கோத்திரத்தை சொன்னார். எனக்கு அந்த கோத்திரம் சரியாக தெரியாது, கவுல் பிராமண கோத்திரமோ ஏதோ ஒரு கோத்திரத்தை சொல்லி, நான் இந்த பிராமண வகுப்பில் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு அந்த கோவிலில் பதிவு செய்து விட்டு போனார் அப்படிங்கிறது விமர்சனமாச்சு. கேட்டால் குஜராத்துக்கு போனால் காங்கிரஸ் கட்சி அப்படி இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும்லாம் நமது காங்கிரஸ் தோழர்கள் இங்கு விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ இங்கே வந்தால் பெரியாரை பேசுவார், அங்கிட்டு போனால் பார்ப்பன கோத்திரத்தை சொல்வாரான்னு அப்பயே 2019 தேர்தலே அது விமர்சனமாச்சு. ஆனால் இப்போ கம்ப்ளீட்டாக அவர் ஒரு பெரியாரிஸ்ட்டு, ஒரு சோசியலிச பார்வையில் தான் பேசிட்டு வர்றார். அதனால தான் நீங்களாம் கொண்டாடுறீங்க. இப்போ அனுமன் கோவிலுக்கு அவர் போயிருக்கக்கூடிய இந்த அரசியலை இதெல்லாம் ஓட் பாலிடிக்ஸ் கண்டுக்காதீங்கன்னு நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை இந்த அரசியலை அவர் போயிருப்பது என்னங்க நீங்களும் ஒரு இந்துத்துவா போய் தான் திருப்பி ஓட் பாலிடிக்ஸை கொண்டு போகிறீங்களான்னு நம்ம கண்டிக்கணுமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல இந்த கோயில் வழிபாட்டுக்கு 2 பக்கங்களை ராகுல் காந்தி கவனத்தில் கொள்ள வேண்டும். ராகுல் காந்தி தான் முடிவு செய்யணும் எது வேண்டும் எது வேண்டாம்னு. நம்ம 2 பக்கங்களை சொல்லலாம். எது வேண்டும் ராகுல் காந்திக்குன்னு நம்ம சஜஸ்ட் பண்ற இடத்துல ராகுல் காந்தி இல்லை. காரணம் என்னன்னா, நம்மளோடு சேர்ந்த ஐடியாலஜிஸ்ட் இல்லை அவரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது மாதிரி செய்திருந்தாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அருகாமையிலிருந்து சொல்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் நம்மவர்.
நம்மோடு பயணத்தில் வருகிறவர், நம்மோடு இயங்குபவர், நமக்காக சிந்திப்பவர், நமக்காக பேசுபவர். ராகுல் காந்தி அப்படி அல்ல. நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி வந்து நீங்க இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நாடாளுமன்றத்தில் பேசிட்டார். நீங்க ஒண்ணு இந்துக்களுக்கு சோல் ப்ரொப்பரேட்டர் இல்லையா? இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சி உங்க கட்சி இல்ல. நீங்க பண்ணியிருக்கிற துரோக பட்டியல்கள்லாம் இந்துக்களுக்கு இருக்குன்னு பேசிட்டாரு. அடுத்து சிவனுடைய படத்தை நாடாளுமன்றத்திலேயே எடுத்து காட்டிட்டாரு. நீங்க என்னென்ன செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி. இது வந்து பெரியாருடைய ஸ்டைல்னு நானே நிறைய ஊடகங்கள்ல பேசினேன். பெரியாருக்கும் கடவுளுக்கும் பங்காளி சண்டை ஒண்ணும் இல்லை. பெரியார் என்ன முடிவு பண்ணார்? இந்த சுயமரியாதை உணர்வுகள் எதுவுமே இல்லாம இருக்கான், மூட நம்பிக்கையில் வீழ்ந்திருக்கான், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டான், இவனை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை அவனுக்கு உணர்த்தணும். வர்ணாசிரம கோட்பாட்டை உணர்த்துறதுக்கு என்ன வேலை? இவன் கோயிலுக்குள்ள போறதை நிறுத்திட்டா வர்ணாசிரம கோட்பாடு ஒளியும். கோயிலுக்குள்ள போனாதானே இவனை உள்ளார விட மாட்டேங்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவான், அதனால கோயில்களுக்கு போறது குறைஞ்சிரும்னு சொல்லி அவரு கடவுள் இல்லைன்னு சொன்னார். அடிமடியில கை வச்சார் பெரியார். இதுதான் பெரியார் வந்து கடவுள் இல்லை என்று சொன்னதற்கான அடிப்படை தத்துவம். இதையே தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல பின்பற்றினார். ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நீங்க தான் இந்துக்களின் பெயரால் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மீது விமர்சனத்தை வைக்கிற போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லி தப்பிச்சிரும்னா, இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார்கள்னு சொல்லி தப்பிச்சிடும். சனாதனம் குறித்து பேசினது இந்துக்களுக்கு எதிராக பேசியதா? அதுவும் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுல பேசினாரு. அத ராஜஸ்தான் பிரச்சாரத்துல போய் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு மோடிக்கு? ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். இந்துக்களுக்கு எதிராக பேசுறவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணியில இணைந்திருக்கிறார்கள், இந்து விரோதிகள் எல்லாம் ஒரு கூட்டணியில இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க வருகிறார்கள், நீங்கள் எங்களுக்கு வாக்குலீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக இந்த யுக்தியை பயன்படுத்தினார். இப்ப அந்த யுக்தியினுடைய அடிமடியில் கை வைத்தார் ராகுல் காந்தி. நீ இந்துக்களுக்கு எதிராக பேசுவதாக எப்போதும் சென்று முடிகிற வேலையை செய்கிறாய், அதெல்லாம் இல்ல, நீனே இந்துக்களுக்கு சோல் ப்ரொப்பரேட்டர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீ இந்துக்களுக்கு சோல் ப்ரொப்பரேட்டர் இல்லைன்னா அப்ப ராகுல் காந்தி சோல் ப்ரொப்பரேட்டரான்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ளலாம்னு ராகுல் காந்தி நினைச்சு இந்த கோயில்களுக்கு போறாரு. ஆனா அது அவருக்கு கை கொடுக்காது. ஏற்கனவே ஜீவாட்டுடைய வாயிலாகவே நாம ஒரு செய்தியை அழுத்தமா பேசி இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி சார்புல. என்னன்னு கேட்டா, நீங்க யாருடைய வாக்கை பெற்று விடலாம்னு கோயிலுக்கு போறீங்களோ அவனுடைய வாக்கு 200 விழுக்காடு உங்களுக்கு கிடைக்காது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரசியல் செய்யணும். நீங்க யாருடைய வாக்கை குறி வைத்து கோயிலுக்கு போறீங்களோ, நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுனால உங்களை நம்பிடுவானா? உங்களுக்கு ஓட்டு போட்டுருவானா? உங்க பின்னாடி வந்துருவானா? நிச்சயமாக அவர்களுக்கான கட்சி எது என்பது நன்றாகவே தெரியும் அவர்களுக்கு. அவர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். பெரியார் சிலைக்கு மோடி வந்து மாலை போட்டா நான் ஐயோ மோடி பெரியாரை ஏத்துக்கிட்டாருன்னு நான் மோடி பின்னாடி போயிடுவேனா? அண்ணா குறித்து பெருமையாக மோடி பேசிவிட்டா ஐயோ அண்ணா குறித்தெல்லாம் பேசுறாருங்க, அண்ணாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காருங்கன்னு சொல்லி நான் போய் பாரதிய ஜனதா கட்சியில சேர முடியுமா? எனக்கு தெரியும்ல இவன் யாருன்னு, இவன் என்ன வேஷம் போட்டுக்கிட்டு வரான்றத நான் உணர்ந்திருக்கிறேன்ல. அதே போன்று நீங்கள் இப்போது தரித்திருக்கிற வேஷத்தை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கே வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் லட்சியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாதா? நீங்க அந்த வாக்குகள் எல்லாம் குறி வைக்க முடியாது. உங்களுடைய வாக்குகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வாக்குகள். நீங்கள் பெறுகிற வாக்குகள் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள். குறிப்பாக நீங்கள் பெறுகிற வாக்குகள் மதச்சார்பற்ற இந்தியா, மதச்சார்பற்ற இந்தியாவாகவே தொடர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுடைய வாக்குகளைத்தான் காங்கிரஸ் பெறுகிறது. இத காங்கிரஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் நாம் போய் பாஜக செய்யற வேலையை செஞ்சா என்னை இந்துக்கள் நம்புவான்னு காங்கிரஸ் நினைச்சா காங்கிரஸ் வீழ்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது. அது இன்னும் கூடுதல் பலம் தான். யாருக்கு? பாரதிய ஜனதாவுக்கு. எனவே அந்த வேலையை காங்கிரஸ் செய்யக்கூடாது. ராகுல் அப்படி செய்யவில்லை என்றுதான் நான் நம்புகிறேன் உறுதியாக. காரணம், ராகுலிடத்திலே பறந்துபட்ட அந்த ஐடியாலஜி இருக்குல்ல, அவருக்கு இப்ப வந்து இந்த நாட்டை மதச்சார்பற்ற நாடாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு தத்துவத்தை நிலையாக நிலைநிறுத்தி கொண்டார். கடந்த காலத்துல அவர் பேசிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் ஒரு புறத்துல இருக்கட்டும். ஆனால் இப்போது அவருக்கு இருக்கிற சிந்தனை என்பது முழுக்க முழுக்க இந்தியா மதச்சார்பற்ற நாடாகவே இருக்க வேண்டும், பிளவுபட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார். அதை நோக்கி அவர் நகர்வார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒருவேளை அவருடைய இந்த நகர்வு இந்துக்களினுடைய வாக்குகளை பெறுவதாக, நான் இந்துக்கள்னா அந்த குறிப்பிட்ட 3% 2% இருக்கக்கூடியவர்களை சொல்ற எல்லா இந்துக்களையும் குறித்து அல்ல, அந்த வாக்குகளை பெற்றுவிட முடியும் என்று காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சிலர் நம்புவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். இந்த பயணம் என்பது அத்தகைய பயணமாக வெற்றியை தேடி தராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தேகம் எதனால் வருதுன்னா, சங்கராச்சாரியார் வந்து ராகுல் காந்தி பக்கம் நிற்கிறார். ஆம், இந்து மதம் வன்முறையை தூண்டவில்லை, ராகுல் காந்தி மிகச் சரியாக சொல்கிறார் அப்படின்னு மோடியை விமர்சனம் செய்துவிட்டு ராகுல் காந்தியை பாராட்டுறார்.
சரி இதை கூட சரி மோடியை விமர்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு இந்து மதத்தை அவர் அமைதியாக சொல்லியிருக்காருன்னு பாராட்டலாம். சங்கராச்சாரியார் பாராட்டுறாரு, இன்னைக்கு அவர் அனுமர் கோயில் போகிறார் அப்படிங்கிறப்ப அதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இதனுடைய தொடர்ச்சியை நம்ம எப்படி பார்க்கணும்? இனி அடுத்த ஸ்டெப் இவர் எப்படி போறாரு அப்படிங்கிறப்ப, அதையும் நம்ம ஒரு அச்சத்துடன், ஒரு பதட்டத்துடன், ஒரு கவலையுடன், இன்னும் கொஞ்சம் ஒரு வார்த்தை சேர்க்கணும்னா அக்கறையுடன் அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? நிச்சயமாக அந்த கவனத்தோடு தான் நாம் அந்த கருத்தையும் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. ராகுல் காந்திக்கு இது எந்த வகையிலும் நன்மை தராது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு எந்த நன்மையும் தராது. அதுல ரொம்ப குறிப்பா இத்தனை நாட்களாக ராகுல் காந்தியினுடைய எந்த கருத்தையாவது வரவேற்றிருக்கிறாரா சங்கராச்சாரியார்? எந்த மடங்களாவது ஜக்கி வாசுதேவ் போன்றவர்கள் எங்காவது ஒரு கருத்தை என்றைக்காவது வரவேற்றிருக்கிறார்களா? அவர்களுக்கு நன்றாக தெரியும் நமக்கான அரசு எது, நமக்கான தலைவர்கள் யார் என்பது தெரியும். இப்போ மோடிக்கு ஒரு நெருக்கடி RSS இருந்து எழுந்திருக்கிறது. அந்த அரசியலை நம்ம உள்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போது இந்தியா இருக்கிறது. மோடியை RSS ஏற்கவில்லை இந்த முறை அவர் பிரதமரானது. அது எல்லா பக்கத்திலும் புரையோடி போயிருக்கிறது. எனவே அவர்கள் மோடிக்கு எந்த வகையில் நெருக்கடி வந்தாலும் RSS ஏற்றுக்கொள்கிற நிலையில் இப்போது இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ராகுல் காந்தி தன்னுடைய எதிர்ப்பை துவக்க நாளிலேயே பதிவு செய்தாராம். மோடி பதவியேற்க நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கிற வரும்போதே அவர் என்ன பண்ணாரு? இந்திய அரசியலமைப்பினுடைய சாசன புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டு மோடிக்கு எதிர்ப்பை தெரிவித்தார். வழக்கமாக மோடிக்கு இருக்கிற உற்சாக வரவேற்பு ஏன் இந்த முறை நாடாளுமன்றத்தில் மோடிக்கு இல்லை? ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 70 விழுக்காடாக இருக்கிற RSS இருந்து நியமிக்கப்பட்டவர்கள், RSS மூலம் அரசியல் வயப்பட்டு அதிகாரத்துக்கு வந்தவர்கள் மோடி பாதிக்கப்படுவதை, மோடி எக்ஸ்போஸ் ஆவறதை விரும்பி இருக்கான் நாடாளுமன்றத்துல. அதனால்தான் பலமான எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்யவில்லை. அந்த நிலையிலிருந்துதான் சங்கராச்சாரியாருடைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அது ராகுலுக்கு ஆதரவான கருத்தல்ல. மோடியை எதிர்த்து யார் பேசினாலும் அந்த ஆதரவை இப்போது கூறுதிட்ட வேண்டிய இடத்தில் சங்கராச்சாரிகள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய மோடி எதிர்ப்பு என்பது தனிப்பட்ட மோடி என்ற நபர் எதிர்ப்பு அல்ல, பாஜகவின் சித்தாந்த எதிர்ப்பு தான். அந்த சித்தாந்த எதிர்ப்பை மோடி தவிர்த்து வேறு யார் செய்தாலும் நான் எதிர்ப்பேன். அது எந்த கட்சியினர் செய்தாலும் எதிர்ப்பேன். உங்களுடைய கூட்டணி கட்சி செய்தாலும் எதிர்ப்பேன் அப்படிங்கிறத ஒரு பெரியாரிய திராவிட இயக்க சிந்தனா மரபிலிருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க. பிரதமருடைய அந்த பிரதமர் மோடியினுடைய ரஷ்ய பயணம், இது சர்வதேச அரசியலா, லோக்கல் அரசியல் அவர் என்ன நிலையாற்றுறாரு போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிருக்கீங்க.